போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய உபவாச ஜபத்துக்கு வெளியரங்கமா பலன் அளிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமென். நம்முடைய ஜபத்துக்கு அவர் வெளியரங்கமாய் பலன் அளிக்கிறவர். அவர் நம்முடைய உபவாச ஜபத்தை அங்கீகரிக்கணும். ஒரு நாள் அது வீணா போயிடாது. நம்ம சாப்பிடாம இருந்து ஜெபம் பண்றோம்னா கர்த்தர் அதுக்கு வெளியரங்கமாய் பலன் அளிக்கிற தெய்வம். ஆனா இங்க பார்க்கும்போது ரெண்டு விதமான, நீங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணும்போது, நீங்கள்னா கூட்டமா சேர்ந்து ஜெபம் பண்றது. அடுத்தது நீயோ உபவாசித்து ஜெபம் பண்ணும்போது தனிப்பட்ட விதத்துல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணீங்களான்னு தெரியல. பைபிள் சொல்லுது, பழைய ஏற்பாட்டுல அந்த ஆசாரியர்கள்லாம் வாரத்துக்கு 2 வேளை உபவாசம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் இயேசுப்பா சொன்னாரு, அவங்க நீதியை விட நம்முடைய நீதி அதிகமா இருக்கணும்னா அப்ப வாரத்துல குறைஞ்ச 3 வேளை உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். அது காலையிலயா இருக்கலாம், மதியமா இருக்கலாம், நைட்டா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா என்னன்னா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். சில ஜென்மங்கள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், பல்லு விளக்குனா பசி எடுக்கணும். இப்போ ஃபாஸ்டிங்கா கேட்டா பல்லு விளக்குனா பசி எடுக்கும். அதனால நாங்க 12 மணிக்கு மேல 1 மணிக்கு மேல நாங்க என்ன பண்ணி பல்லு தேய்ச்சிக்குவோம். என்ன பிறவிகள் தெரியல இருக்கிறாங்கன்னா அது என்ன பட்னி, அது ஆண்டவர் கேட்பாரா? ஷிஃப்ட் டெலிட் பண்றாரு. பசி எடுக்கணும் அவளை ஃபாஸ்டிங் இருந்துட்டு வயிறு ரொம்ப டீ குடிச்சிருது, வயிறு ரொம்ப ஜூஸ் குடிச்சிருது, வடை சாப்பிடுறது, பட்டர் பிஸ்கெட் சாப்பிடுறது. கேட்டா சாப்பிடுறது சாப்பிடக்கூடாது. நீ பழமா சாப்பிட்டா ஜூஸா குடிச்ச எல்லாம் ஒண்ணுதானே. அதெல்லாம் கணக்கு காமிக்கிறது. ஆண்டவர் இப்படி கணக்காட்சி ஏமாத்திடுவோம் இல்ல. ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள்லாம் சபையா சேர்ந்து 2-3 பேரா சேர்ந்து பண்ற உபவாசம். அடுத்த வசனம் சொல்றது, நீயோ ஜெபம் பண்ணும்போது தனிப்பட்ட உபவாசம் ஜெபம் இருக்கணும். நான் தனிப்பட்ட விதத்துல ஜெபம் என்ன பண்றேன், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றேன். அப்போ தனிப்பட்ட விதத்துல நம்ம உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். அப்போ ஆண்டவர் இந்த வசனம் நீங்க 6வது அதிகாரம் மத்தேயு 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம், அது ரொம்ப பெரிய ரொம்ப முக்கியமான. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மாசத்துக்கு 1 முறையாவது வாசிக்கணும்னு சொல்லி அநேக தேவ மனுஷர் சொல்லுவாங்க. ஏசப்பா மலை மேல இருந்து பண்ண பிரசங்கம், நம்முடைய தேச தந்தை காந்தி அவர் சொல்லுவார், இது எவ்வளவு ஒரு கோல்டன் ரூல்ஸ், இதெல்லாம் தங்கமான ரூல்ஸ். இந்த மத்தேயு 5, 6, 7 ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிகாரங்கள். அப்ப இந்த 6வது அதிகாரத்துல ஏசப்பா சொல்றாரு, நீங்க முதல்ல வாசிக்கும் போது நீ மனுஷன் பார்க்கணும்னு பண்றியா, கர்த்தர் பார்க்கணும் பண்றியா? நம்ம ஜெபம் கர்த்தர் பார்க்கணும்னு பண்ணணும், மனுஷன் பார்க்கணும்னு பண்ணக்கூடாது. நம்முடைய காணிக்க கர்த்தர் பார்க்கணும் கொடுக்கணும், மனுஷன் பார்க்கணும் கொடுக்க கூடாது. நிறைய பேரு 2வது ஒரு பாஸ்டர் யாரோ ஒருத்தர் கூட்டு வந்தாங்க. அவர் வருஷத்துக்கு ஒரு 20 புடவையோ ஏதோ கொடுப்பாராம். அவங்க சர்ச்சில் மைக்க வாங்கினதா 20 புடவை கொடுக்கறது 200 முறை சொல்லிட்டாரு. நான் ஒரு 20 புடவை கொடுப்பேன், எங்க சபையில அது பண்ணுவேன். நான் அவர் எப்பதான் நிறுத்துவார்னு பார்த்தா 20 புடவையே 200 முறையா சொல்றது. நான் 20 புடவை கொடுப்பேன், 20 புடவை கொடுப்பேன், கூட யார் வேணும்னு சொல்லுது இல்ல. அப்போ ஆண்டவர் சொல்றேன், நீ மனுஷங்க பார்க்கணும், மனுஷங்க பாராட்டணும்னு சொல்லி இல்ல. உண்மைதான் கொடுக்கிறாரு அவரு, நம்ம சர்ச்சையில் அவங்க சர்ச்சைக்கு கொடுக்கிறாரு. ஆனா அது என்னன்னா வெளியில தம்பட்டம் விளம்பரம். ஆண்டவரா நீ பைபிள் கரெக்ட், பைபிள் சொல்றது கரெக்ட், நீ ஜெபம் பண்றது உனக்கு ஆண்டவருக்கும் போடணும். மற்றவங்க எல்லாம் சில பேர் பாத்தீங்கன்னா தனி ஜெபம் ஒண்ணுமே இருக்காது, 2 நிமிஷம் முடிச்சிருவான். ஆனா ஒரு கும்பலா கூட்டமா ஜெபம் பண்ண சொன்னா மணிக்கணக்கா பண்ணுவோம். மற்றவங்க நம்மளை பார்க்கணும், பாராட்டணும். காணிக்க என்ன பண்றது எல்லாருக்கும் தெரியுற மாதிரி சில இந்த விக்கிரக கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு போர்டு ஒன்று போட்டாங்கன்னா கீழே என்ன போட்டிருப்பாங்க, இந்த போர்டை அழித்தவர் இவரு. அது உலக ரீதியா அவங்க பரவாயில்ல. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் மனுஷங்க பார்க்க கூடாது, கர்த்தர் நம்மள பார்க்கணும். ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை பார்க்கணும், கர்த்தர் நம்ம காணிக்கை பார்க்கணும், கர்த்தருடைய உபவாச ஜெபத்தை பார்க்கணும். நிறைய நேரம் என்னன்னா நிறைய மனுஷங்களோட ஒரு சிலர்லாம் பார்த்தா அப்படியே முகம் டல்லா இருக்கும். என்னம்மா அப்படின்னா ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன். உன்னை அப்படி யார் இருக்க சொல்லுது? ஆண்டவர் கிளியரா சொன்னாரு, நீ ஃபாஸ்டிங் இருக்கும் போது நீ என்ன பண்ணு, தலைவாரி எண்ணெய் பூசு. பட் இதை லிட்டரலா எடுக்கக்கூடாது. சில பேர் எண்ணெய் வச்சாதான் உபவாசம், அது வேற கரெக்டா தான் பார்த்துப்பான். ஒரு சர்ச்சில் போனா ஒரு ப்ரேயர் முடிஞ்சவொடனே ஒருத்தர் லாஸ்ட்ல ஜெபம் பண்ணும் போது கையை வச்சு என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரின்றாரு. ஏதோ ஒரு போட்டோவை பார்த்துட்டு
ஏசப்பா இப்படி அது வரையறவே ஏதோ வரைஞ்சி வச்சிருக்கிறான். அதை பார்த்துட்டு இவன் கரெக்டா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த எண்ணெய் வேணா என்ன அர்த்தம், நல்லா மேக்கப் போடு. உபவாசம் வரும்போது முகம் நல்லா இருக்கணும், நல்லா மேக்கப், நல்லா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு நல்லா பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. அப்போ என்னன்னா மேக்கப், நல்லா மேக்கப் பண்ணி உன்னை பார்த்தா நல்லா போல்டா, நல்லா நம்மளை பார்த்தா நல்லா என்ன நல்லா குளிச்சு நல்லா கெத்தா இருக்கணும் ஆண்டவர் சமூகத்துல. ஆண்டவர் சொல்ற நல்லா முகவாரி எண்ணெய் பூசி தலைவாரி நீ என்ன பண்ணு, உபவாசம் இரு. அப்படியே நான் சாப்பிடல, அப்படியே ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு ஐயோ நான் சாப்பிட போறேன் ஆண்டவருக்காக இருக்கிறேன். இல்ல, ஆண்டவர் அருவ இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது அவர் பார்க்கிற ஒரு காரியங்களை, அவர் பார்க்கிற உபவாச ஜெபம். அப்போ நற்காரியங்களை அவர் மனுஷங்க பார்த்து பாராட்டணும்னு இருந்தோம்னா ஆண்டவர் கிட்ட நம்ம பலனே வராது. ஆண்டவர் கிட்ட போய் ஏதாவது பலன் கேட்டா சொல்லுவாரு, இப்ப நீ எதுக்காக இருந்த, மத்தவங்க பார்த்து உன்னை பாராட்டணும்னு இருந்த, பாராட்டாங்களா முடிச்சா அவன் போயிடு, என்கிட்டே வர, நீ எனக்காக நீ இருந்தீன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன், அற்புதத்தை செய்வேன். ரூத்து ஆண்டவர் கிட்ட நல்ல குணத்தோட இருந்தாங்க. அவங்க மனுஷங்க பார்த்து பாராட்டணும் இல்ல, கர்த்தருக்காக. நம்ம கொஞ்சம் மைக்ல வாசிக்கணுங்களா சார்? ரூத்து 3:10 நல்லா கவனிப்போமா? ரூத்து 3:10. அதற்கு அவன் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகு போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இந்த அம்மா வீட்டுக்கார் இறந்த உடனே நம்ம வாழ்க்கையை தப்பா சூஸ் பண்ணிக்காம இருந்த எல்லாரும் நம்ம ஊர் உலகம் பாராட்டும் சொல்லி இல்ல, எங்க மாமியார் வயசானவங்க, அவங்கள நான் பாத்துக்கணும், கர்த்தரை நம்பி போறேன், அவர் என்ன நடத்துவாருன்னு மனுஷங்க பாராட்டுறத பார்க்காம கர்த்தரனை பாராட்டினா போதும், கர்த்தரனை நேசிச்சா போதும், கர்த்தருக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்து அந்த நல்ல காரியத்தை தன் வயசான மாமியார் மேல கரிசனையோட இருந்தாங்க. ஆண்டவர் அவருக்கு அந்த ஊர்லயே நல்ல பணக்கார மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த குடும்பத்தை செழிக்க செய்த அந்த பரம்பரை ஏசப்பா போறாரு. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் மனுஷங்க பார்க்காம கர்த்தர் பார்த்தா போதும் சொல்லி நடப்போம்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதத்தை நடத்த அவர் கனப்படுத்துவார். மாதம்மா போய் நினைச்சிருப்பாங்களா, ஐயோ நம்ம ஆண்டவருக்காக கல்யாணம் ஆகுதுக்கு முன்னாடி குழந்தை பெற்றுக்கிறோம், ஊரெல்லாம் நம்மள போய் கடவுளே நம்ம வயிற்று வந்து பிறகுறாரு, ஊரே கியூல நின்று நம்மளை கும்பிடுவாங்க, நம்ம காலில் விழுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்களா? இல்ல, அவங்க நீ எவன்னா இருந்துட்டு போ, எதனா பண்ணிட்டு போ, ஆண்டவர் என்ன பார்த்தா போதும், ஆண்டவர் என் நன்மையை நினைச்சா போதும்னாங்க. ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்து ஆச்சரியமா நடத்தின பாக்குறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல பைபிளை வாசிக்கும் போது அனனியா சப்ரால் 2 பேரும் பாக்குறோம். எல்லாரும் காணிக்க வந்து வைக்கும் போது இவங்க புருஷன் போன 2 பேரும் என்ன பண்ண, சொத்தெல்லாம் வித்துட்டு வந்து சொல்லிருக்கலாம், ஐயா நாங்க எங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கணும் ஐயா, அதை அப்படி ஓப்பனா சொல்லிருக்கலாம், இல்ல பண்ணலாம். ஆனா இவங்க என்ன எழுதுறாங்க, நாங்க சொத்தெல்லாம் வித்துட்டோம்னு சொல்லி ஊரெல்லாம் பார்த்து கை தட்டணும். சர்ச்சில் வந்து எல்லாருக்கும் முன்னாடி பேதுருவோட காலில் போய் வச்சு எல்லாரும் சொத்தெல்லாம் வித்துட்டு கொடுக்குறாங்களே அப்படி எல்லாரும் கை தட்டணும்னு சொல்லி நினைச்சு போய் வச்ச போது அவங்க திருடி கொஞ்சம் பணத்தை அவங்களுக்காக வச்ச போது அங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்கன்னு பாக்குறோம். அப்ப நீங்களும் நானும் மத்தவங்க பார்க்கணுன்றதுக்காக இல்ல, கர்த்தர் பார்க்கணுக்கா நம்ம ஜெபம் இருக்கணும், காணிக்கை இருக்கணும், உபவாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. 2வது, கர்த்தர் அந்தரங்கமா பார்க்கிற தெய்வம், நமக்கு பலன் அளிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நீங்க நானும் பண்ற ஜெபம், நீங்க ஒன்னு கேட்டுட்டு நீங்க மறந்து போயிருப்பீங்க, உங்களுடைய ரிமைண்டர் செல்போன்ல ரிமைண்டர் மறந்து போயிருக்கும், உங்க கேலண்டர்ல எழுதி வச்சு அதை நீங்க மறந்து போயிருப்பீங்க. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிறத மறந்து போகிறவர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய எளிய ஜெபத்தை அவர் நினைவு வச்சு அதற்கான காரியங்களை அவர் பலன் கொடுக்கிற தெய்வம். மதர் தெரேசாவை பத்தி தெரியும். மதர் தெரேசா அவங்களுக்கு பெரிய அந்த நோபல் பரிசு கொடுக்கறதுக்காக ஃபங்க்ஷன்லாம் வச்ச போது அவங்க அந்த கமிட்டிட்ட போய் சொன்னாங்களா, ஐயா நீங்க அந்த பணத்தை என் கையில கொடுத்துருங்க, நான் எங்க ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்களுக்கு நான் என்ன பண்ணிப்பேன், ஏதாவது யூஸ் பண்ணிப்பேன், நீங்க எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா அதை கையில காசா கொடுத்துருங்க, நான் எங்க ஆசிரமத்தில் எத்தனை ஏழை பசங்க அனாதை பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த கமிட்டிலாம் அழுது அந்த காசும் கொடுத்து அவங்களுக்கு ஃபங்க்ஷனும் நடத்தினாங்களாம். அவங்கலாம் எல்லாரும் நம்மளை பாராட்டணும்னு சொல்லி நடந்தாங்களா? இல்ல, கர்த்தரை பார்த்தா போதும், ஏழை ஜனங்கள் கஷ்டம் நல்லா இருந்தா போதும் சொல்லி நடத்துனாங்க. எத்தனை அரசாங்க அவார்டெல்லாம் கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த ரங்கத்துல ஆண்டவர் பார்க்கணுன்றதுக்காக நடப்போம்னா அவர் நமக்கு கட்டாயம் பலன் அளிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அவர் நம்ம ஆச்சரியமாய் நடத்துகிறது. மத்தேயு 9:21 கடைசியா வாசி. மத்தேயு 9:21
நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று நான் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட இந்த அம்மா ஊரெல்லாம் போய் என்ன மோன் அடிக்கல, டம்முக்கு அடிக்கல. நான் பாருங்க இப்ப ஏசப்போட ட்ரெஸ்ஸை தொடுவேன், எனக்கு அற்புதம் நடந்துரும், நான் விசுவாசம் எவ்வளவு பெருசு அப்படி எல்லாம் யாருக்கும் சொல்லவே இல்லை. அந்த அம்மா உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு, யாருக்கும் தெரியாது, ஆனா அவங்க உள்ளத்துல நினைச்சிட்டாங்க, நான் அவருடைய ட்ரெஸ்ஸை தொட்டா போதும், என் பலவீனங்கள் மாறணும், பிரச்சனைகள் மாறணும் சொல்லி அந்த உள்ளத்துல நினைச்ச அந்தரங்கத்துல அவங்க விசுவாசிச்சதை ஆண்டவர் வெளியரங்கமா பலனாக்கிற. அந்த அம்மாவோட பலவீனங்கள் எல்லாம் மாற்றினா, சுகவீனங்கள் எல்லாம் மாற்றினா, கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுத்தா. அப்ப நீங்களும் நானும் மத்தவங்க பார்க்கணுன்றதுக்காக எதையும் பண்ணாம நம்ம நோக்கம் தான். இப்போ நம்ம சர்ச்சில் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றோம்னா போட்டோ எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், போட்டோ எடுக்கிறோம்ல, அது ஏன், அது நோக்கம், வாட் இஸ் த பர்பஸ்? நம்ம எல்லாருக்கும் ஜாயின் பண்றாரு, ஜாய் சர்ச் பண்ணுது அப்படின்றது இல்லை. இப்போ முழு காசை நான் போட்டேன், நான் ஏன் எனக்கு போட்டோ எடுக்க போறேன்? இல்லை பாதி காசு பிரதர் டேவிட் கொடுக்குறாரு, வேற யாரும் கொடுக்குறாங்கன்னா ஐ நீட் டு அக்கௌண்டபிலிட்டி இல்லை, நான் உங்களுக்கு காமிக்கணும்ல. நீங்க கொடுக்குற காசு முழுசா என்ன பண்ணல, என் பையன் பவுல் மகனுக்கு போயிடல, பிளஸ்ஸிக்கு போயிடல, ஜானுக்கு போயிடல, எங்க போகுது, சர்ச்சுக்கு போகுது. அப்ப பாதி காசு கொடுக்கும்போது அவங்களுக்கு இப்ப நோக்கம் வேற. போட்டோ எடுக்கிறோம், என்ன நோக்கம்? Facebookல போட்டு பெருமை தேடிக்கிறதா இல்ல அக்கௌண்ட் கொடுக்கிறதா? சமீபத்தில் ஒரு